நான் பொறுப்பு கொடுத்த பிள்ளைகள் தான் என்னை இப்பொழுது தூற்றுகிறார். தாய் வந்து ஏம்பாளர் ரெண்ட இடத்துல ஈட்டியால குத்துற மாதிரி குத்தலாம். 20-30 துண்டாக வெட்டி ஒரு சாக்கில் கட்டி அப்படி செய்திருந்தாலும் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன். ஒன்று நான் காணாமல் போகணும், இல்லை நான் சாகணும். இப்பொழுது என்னை நேரடியாக தாக்க ஆரம்பித்திருக்கிறார். நீங்கள் இந்த பொதுக்குழுவில் அதிகமாக எதிர்பார்த்து வந்திருக்கிறது எந்த கூட்டணி? ஐயாவுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டோம். ஐயா கூட்டணியை இப்பொழுதே அறிவிப்பாரா அல்லது பின்னாலே அறிவிப்பாரா? அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு 2 நாளில் தான் அடுத்த ஆண்டு வருது. எப்போ அறிவிப்பார் என்று அவரோடு இருக்கின்றீர்கள். இந்த பொதுக்குழு செயற்குழுக்கு நீங்கள் ஊர் திரும்பியதும் உங்களை அங்கே இருக்கின்றவர்கள் கேட்ட இந்த முதல் கேள்வி, கூட்டணி யாரோடு? அதை ஒன்றும் ஐயா சொல்லலை இப்போ. ஆனால் ஐயா முடிவெடுப்பார், நல்ல முடிவெடுப்பார், நல்ல கூட்டணி அமைப்பார். அது வெற்றி கூட்டணியாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதில் இந்த 10.5 சின்ன பையன் கூட கேட்கணும். 8 வயசு 10 வயசு பையன் 10.5 என்ன ஆச்சு? வரும்பா வரும், 10.5 வரும் என்று அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆக 10.5 நிச்சயமாக நாம் பெறுவோம். அடுத்தது இங்கு நிறைய பேசப்பட்டது. ஒரு குழு அல்லது ஒரு கூட்டம் அல்லது எப்படி சொல்றது, ஒரு கும்பலா? ஒரு கும்பல். நான் நாகரிகமாக சொன்னேன் குழு என்று. அதெல்லாம் நான் வளர்த்த பிள்ளைங்க தான், நான் பொறுப்பு கொடுத்த பிள்ளைகள் தான் என்னை இப்பொழுது தூற்றுகிறார்கள். அதுவும் மிக கேவலமாக என்னையும் நம்ம கௌரவ தலைவரையும் அவ்வளவு மோசமாக தூற்றுகிறார்கள். என்னுடைய நான் ஒரு நாள் தூக்கம் வர்றதில்லை, ஆனாலும் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்போ தூக்கம் வந்தது. இந்த கனவுல எங்கள் அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க. தாய் வந்து ஏன்பா ஆளன்னு கேட்டேன். ஒரு பையன் ஒரு பதிவு போட்டுறான், கழுத்துல துணி போட்டு இறுக்கி கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறான். அப்போ என் தாய் சொல்லிச்சு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ அப்படி வளர்த்துருக்கிற அந்த பிள்ளைய
ஆமாம்மா, நான் சரியாத்தான் வளர்க்குறேன். வளர்த்திருந்தா என்ன மார்லையும் பின்னாலையும் முதுகுலையும் கண்ட இடத்துல ஈட்டியால குத்துற மாதிரி குத்துறான். நான் என்ன செய்யறது? அவனுக்கு ஒரு தகப்பன் உலகத்துல தன் பிள்ளைக்கு என்ன செய்வானோ அதை விட அதிகமாக நான் அவனுக்கு செய்திருக்கிறேன். என்ன குறை வைத்தேன்? அவன் ஒரு குறையும் வைக்கவில்லை. ஆனாலும் அவன் நான் எப்பொழுது 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 ஒரு ஆண்டுக்கு முன்னாலே ஒரு பிள்ளை, அவனை பிள்ளை என்றால் சொல்லுவது, சென்னையிலே ஒரு குடும்பத்திலே சொத்து தகராறு. தகப்பனை 20-30 துண்டாக வெட்டி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டு விட்டு வந்ததை ஒரு நீங்கள்லாம் படித்திருப்பீர்கள். அதை விட அப்படி செய்திருந்தாலும் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த சில்லறை பசங்களை வச்சுட்டு எல்லாம் நான் வளர்த்ததான், அதுவும் என் தப்பு தான், வச்சு என்ன அவமானப்படுத்தலாம். கொஞ்சம் நஞ்சம் அவமானப்படுத்தல. என்னையும் பக்கத்தில் ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்செம்மல் ஏகே மணிய அவர் மனநன்று ஒரு நாள் சொல்றார், நான் காணாமல் போகணும், ஒன்று நான் காணாமல் போகணும், இல்லை நான் சாகணும். 30 ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு மக்களுக்கு உழைக்க ஏகே மணியை அவ்வளவு தரக்குறைவாக பேசியதன் விளைவாக அவர் அந்த 2 வார்த்தைகளை சொன்னார். அது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது என்னை நேரடியாக தாக்க ஆரம்பித்திருக்கிறார். ஆனாலும் என்னுடைய சொந்தங்கள், நீங்களெல்லாம் தமிழ்நாட்டில் எனக்கு சொந்தங்கள். தமிழ்நாட்டு மக்கள் 7-8 கோடி, அவ்வளோ பேரும் என்னுடைய சொந்தங்கள் தான், என்னுடைய உறவுகள் தான். அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, எந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் எனக்கு உறவுகள் தான். அவர்கள் என்னை எப்பொழுதும் நேசிப்பவர்கள். இந்த மக்கள் என் பின்னாலே வந்த மக்கள். 96 ஆண்டு காலமாக உழைத்து இந்த மக்கள் என்னை எப்பொழுதும் கைவிட்டதில்லை, இனிமேலும் கைவிட மாட்டார்கள். அதனாலே உனக்கு யார் இருக்கார்கள்? 102 பேர், 3 பேர், 5 பேர் கூட இல்லை உன் பின்னாலே. அதனாலே இதெல்லாம் யாரால் வந்தது? இது போன்று ஒரு தகப்பன் உனக்கு உலகத்திலே யாராவது இருக்கிறானா? கழித்திருப்பானா? என்னை போன்ற ஒரு தகப்பன். ஆனால் நீ என்னால் இதற்கு மேலே பேச முடியவில்லை. ஏனென்றால் அப்படி அவருடைய செயல்பாடு. ஒரு டாக்டர், ஒரு சீனியர் டாக்டர், அவர்கிட்ட ஒருத்தர் வைத்தியம் பார்க்க போயிருக்கார். அவர்கிட்ட கேட்டுறார் அந்த டாக்டர் ராமதாஸுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒரே ஒரு பிள்ளைதான் அந்த நோயாளி சொல்லியிருக்கார். ஒரே ஒரு பிள்ளை இப்படி வளர்ந்துகிறாரு, பொறுக்கக்கூடாதா? இன்னும் சில ஆண்டுகளை பொறுக்கக்கூடாதா என்று அந்த டாக்டர். அதே மாதிரி எந்த டாக்டர்கிட்ட போவாலும், எந்த சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் அவர்களெல்லாம் ஆதங்கப்படுவது, அன்புமணி ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று. எந்த பதவிக்கும் ஆசைப்படாத
இதுவரை நான் ஆசைப்பட்டிருந்தா எல்லா பதவிகளையும் நான் அடைந்திருப்பேன். இந்திய அளவிலே எல்லா பதவியும் நான் பெற்றிருப்பேன். ஆனால் நான் அந்த சத்தியம் அதை இன்று வரை காப்பாற்றுகிறேன். அந்த சத்தியத்தினாலே தானே நீ அமைச்சரானாய், இப்ப ராஜ்யசபா மெம்பரான. இல்லை, உனக்கு என்ன குறை வைத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை இங்கே மான்ஃபோர்ட்ல படிக்க வச்சேன், எம்எம்சியில் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கினேன். அதன் பிறகு உன்னை 36 வயசுலேயே உன்னை மத்திய அமைச்சராக்கினேன். அதன் பிறகு ராஜ்யசபா மெம்பர். எல்லாம் எனக்கு என்னென்ன செய்யணுமோ ஒரு தகப்பன் அதையெல்லாம் செய்தேன். ஆனால் இப்பொழுது நீ என்னை அவ்வளவு கேவலமாக எழுத சொல்லி, அதெல்லாம் நல்லா நான் வளர்த்த பசங்க தான் எல்லாம் அந்த மாதிரி எழுத சொல்ற. ஆனால் இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். ஆமாம், காலம் பதில் சொல்லும். அதனாலே நீங்கள் இந்த வருகின்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு நீங்கள் அயராது எல்லோரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 5-6 நாளாக, ஒரு 10 நாளாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் தலைவரையும் கூப்பிட்டு யாரோடு கூட்டணி வைக்கலாம் என்று கருத்து கேட்டேன். அவர்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் நாம் அது மட்டுமல்ல, இன்னும் அதற்கான நேரம் கனியவில்லை. அவர்கள் சொன்ன கருத்துக்களுடைய அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைப்பேன். அந்த வெற்றி கூட்டணி நாம் நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய வெற்றியை அது தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனென்றால் நான் நினைப்பது நிச்சயமாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்பொழுது வந்திருக்கிறது. அதை இந்த நேரத்தில் இந்த செயற்குழு, நிர்வாகக்குழு உறுப்பினர்களாகிய உங்களிடம் அதை பகிர்ந்து கொள்ளுகிறேன். அந்த வகையில் சில நேரங்களில் தூக்க மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வர மாட்டாங்க. ஏனென்றால் இவனுடைய நினைப்பு வந்து விடுது. ஆனாலும் உங்களை மக்களை நினைக்கும் போது, என் பாட்டாளி சொந்தங்களை நினைக்கும் போது நான் தூங்கி விடுகிறேன். எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வருகிறது. ஒரு நாளைக்கு குறைந்தது 50லிருந்து 200-300 பேர் தோட்டத்தில் என்னை சந்திக்கும் பொழுது எனக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அது வெள்ளமாக பாய்கிறது. மகிழ்ச்சி வெள்ளம் அது இன்னும் மேலும் எனக்கு புத்துணர்ச்சியை தருகிறது. அதனாலே நீங்கள் இருக்கும்போது நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. அதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி இந்த பொதுக்குழு செயற்குழுவுக்கு வந்த நீங்கள் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும், வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டு இந்த மண்டபம், இந்த ரத்னவேல் ஜெயக்குமார் திருமண மண்டபம், அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகின்றேன்.
ஆனால் இந்த மண்டபத்தை கொடுக்கக்கூடாது என்று இங்கே அது ஒரு சூழ்ச்சி நடந்தது. ஆனாலும் அவர்கள் என் பெயரை சொன்னதனாலே, நான் இங்கே வருவதனாலே இங்கே ராமதாஸ் கட்டுக்கோப்பாக நடத்துவார். இந்த திருமண மண்டபத்தை அவர் எங்களிடம் ஒப்படைத்தார். நாங்கள் அதே மாதிரி அது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இதை பொதுக்குழு செயற்குழுவை நடத்தியிருக்கிறோம். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகின்றோம். அதைவிட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர் மிக சிறப்பாக இந்த செயற்குழு பொதுக்குழு நடப்பதற்கு அவர் அரும்பாடுபட்டிருக்கிறார். ஒரு பெரிய டீம் அவர் வைத்துக் கொண்டு, ஒரு குழு வைத்துக் கொண்டு இந்த மிக சிறந்த ஒரு நிர்வாகக்குழு பொதுக்குழு செயற்குழு மிக சிறப்பாக நடைபெற அரும்பாடுபட்டு உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமாம், அனைவருக்கும் இன்னும் சில நிமிடங்களிலே உணவு பரிமாறப்படும். ஆமாம், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.